உதயநிதி அடுத்த முதல்வராக வேலை நடந்துட்டு இருக்கு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் வேலை நடக்கும் தானே, இதுல ஒண்ணு நினைக்கிறதுக்கு ஒண்ணு இல்லை. கருணாநிதி என்கிற ஒருத்தர் தன் கங்காரு குட்டி போல தன் வயிற்றுக்குள்ள ஐயா ஸ்டாலினை சுமந்து வந்தாரு. இப்ப ஸ்டாலின்ங்கிற கங்காரு வந்து தன்னுடைய மகன் உதயநிதியை சுமந்து வந்து இறக்கி விட போறாரு. எங்களை மாதிரி தானா உருவான காட்டு செடியா, பனை மரமா? நீங்க உருவாக்கப்படுகிறீர்கள், நாங்கெல்லாம் உருவாகி வர்றோம். நீங்க அதை போய் கருத்து சொல்ல என்ன இருக்குது? எந்த தகுதி இருக்கு? எந்த தகுதியின் அடிப்படையில் நீங்க உங்களுக்கு நீங்களே முடிச்சு விட்டுக் கொள்கிறீங்க? 29 ஆண்டு தான் என் பாட்டன் அருண்மொழி அவன் மகன் அரசேந்திரன் ஆண்டிருக்கான். எவ்வளவு பெரிய சாதனைகளை என் முன்னோர்கள் செஞ்சு 29 ஆண்டு தான் தம்பி. 60 ஆண்டுகளா நீங்க மாறி மாறி ஆண்டிருக்கீங்க. என்னன்னு நீங்க யோசிச்சுதான் பாக்கணும் ஆட்சியின் சாதனையில. நாளைக்கு வாங்க பேசுவோம் என்னென்ன நடக்குதுன்ட்டு. எல்லாத்துக்கும் சேர்த்து பேசுவோம், நாளைக்கு பேசுவோம். ஒரு தரப்பினர் மீ தரப்பினர் ஆதரிக்கிறாங்களா? நீங்க ஜனநாயகம் பேசுறீங்க, கருத்து சுதந்திரம் பேசுறீங்க, மக்களாட்சி பேசுறீங்க. ரெட்பிக்ஸ்ங்கிற ஒரு வலையொலியை முடக்கிறதுக்கு நீங்க முடக்கி போடணுங்கிறீங்க. பெலிக்ஸ் எந்த இதுலயும் பேட்டி கொடுக்க கூடாதுங்கிறீங்க. இது எப்படிப்பட்ட ஜனநாயகம்? எப்படிப்பட்ட ஜனநாயகம்? போற போக்குல பணி ஓய்வு பெற போது அந்த நீதிபதி வந்து சொல்லிட்டு போனாங்கன்னா இது எப்படி எடுத்துக்கிறது? இப்ப நீங்க எங்களை பற்றி, எங்க குடும்பத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் அவதூறு செய்யற உங்கள் ஆதரவு வாடகை வாய்கள் வலையொலிகளை மீது நாங்க புகார் அளிக்கும் போது புகாராவே ஏற்காத நீங்க, ஒரு குற்றப்பதிவு கூட செய்யாத நீங்க எப்படி நீங்க ரெட்ஃபிக்ஸை நீங்க இது பண்ணி எப்படி பண்ணுவீங்க? அப்படின்னா இந்த தொலைக்காட்சியில் மேல எல்லாம் நாங்க பதிவு வழக்கு தொடுத்தா இப்படி தப்பா பேசிருச்சுன்னா உடனே முனைக்கு போட்டுருவீங்களா? அரசுக்கு ஆதரவா பேசுகிற வலையொலிகளுக்கு நீங்க சம்பளம் கொடுப்பீங்க, அதை போட்டுருவீங்க, அதை கண்டுக்க மாட்டீங்க. உங்களுக்கு எதிராக ஒருத்தன் சுட்டு செய்தி போட்டாலோ அந்த முகநூல்ல பதிவு போட்டாலோ ஒரு குரலை பதிவு பண்ணாலோ உடனே நீங்க அவனை தூக்கி குண்டாசு போடுறீங்களா? அப்ப உண்மையான குண்டாசுக்கு என்ன? கொலை பண்றவனுக்கு பேர் என்ன? சாராயங்காட்சி விற்கிறவனுக்கு பேர் என்ன? தாலி எடுத்துக்கிட்டு ஓடுறவனுக்கு பேர் என்ன? அவனுக்கு எல்லாம் பேர் என்ன தம்பி? அவனெல்லாம் குண்டாசு இல்ல. அப்புறம் திரும்ப ஒன்ன சொல்றேங்க, நாட்டில் நடக்கிற அவலங்களை அம்பலப்படுத்துவதும் குற்றங்குறைகளை அம்பலப்படுத்துவதும் உண்மையை உறக்க பேசுவதும் ஒரு நாட்டில் குற்றமாக கருதப்படுமையானால் அந்த நாட்டை குற்றவாளிகள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பொருள் என்று எட்வர்டு சுனோடன்கிற அறிஞன் சொல்றான். இப்ப நீங்க புரிஞ்சுக்கிறீங்க எது குற்றமாக கருதப்படுது? நீங்க யாராவது கேட்கறீங்களா? என் நாட்டு தமிழ்நாட்டுக்குள்ள பூமியை தோண்டி தொல்லியல் ஆய்வு செய்ய எதுக்கு சமஸ்கிருதம்? யாராவது சொல்லுங்க, எதுக்கு சமஸ்கிருதம்? திராவிட மொழி தெரிஞ்சிருக்கணுங்கிறது எது திராவிட மொழி? யார் சொல்லுவா? திராவிட மாடல் ஆட்சியின் தலைவர் சொல்வாரா? திராவிட மொழி எது? கீழடி ஆய்வுக்கு சமஸ்கிருதத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? சொல்லுங்க, யார்? எதுக்கு சமஸ்கிருதம்? அங்க கல்வெட்டுல தோன்ற இடத்துல தமிழ் சமஸ்கிருதம் எழுத்திருக்க போதா? என் தாய்மொழியில தான் எழுத்திருக்க போதா? அப்புறம் எதுக்கு சமஸ்கிருதம்?